வச்சு தொட்டு சூப்பர். காயல்பட்டின கல்யாணங்களில் பல வகையான உணவுகள் தயாரிக்கப்படும். அப்படிப்பட்ட உணவுகளில் ஒன்று தான் அக்கரை புளிப்பு. இதை எப்படி தயாரிக்கிறோம், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன், பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அப்படியா? அப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டியா சொல்லக்கா? எல்லாம் எடுத்துருவோம். பொதுவாக அந்த அக்கரை புளிப்பு செய்கிறதுக்கு வெறும் 4 பொருட்களே போதும். ஆனால் இதில் முக்கியமான அம்சமே இந்த தேங்காய் திருவுறது தான். மிக கடினமான ஒரு வேலை இது. சுடலக்கா தலைமையில் ரொம்ப ஜரூராக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல தேங்காய் பால் எடுக்கணும். முதல்ல தலைப்பால் எடுக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல தலைப்பால் எடுக்கிறாங்க. இது சாதாரணமாக திருமண உணவு அப்படின்னு சொல்லி சுருக்க முடியாது. இது ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. தேங்காய் பாலுடைய அருமையை நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல தலைப்பால் எடுத்து வச்சாச்சு. இந்த தலைப்பாலுக்கு அப்புறம் 2 முறை அந்த தேங்காய் சக்கையிலிருந்து மேலும் 2 முறை பால் எடுக்கணும். அந்த 2 முறை எடுக்கக்கூடிய, அதாவது 2வது 3வது எடுக்கக்கூடிய அந்த பாலை தான் முதல்ல அடுப்பில் வச்சு காய்ச்சணும். முதல்ல நம்ம புளிஞ்ச தேங்காய் பால் தலைப்பாலை கடைசியில் தான் சேர்க்கணும். அதில் ஒரு அறிவியலும் இருக்குது. ஏன்னா தேங்காய் பாலை எவ்வளவு நம்ம வேகமாக சூடு காட்டுறோமோ, அதிக நேரம் சூடு காட்டுறோமோ, அந்த அளவுக்கு அதில் கெட்ட கொழுப்புகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தேங்காய் பாலை கடைசி நேரத்தில் கலக்கிறது தான் நல்லது. தேங்காய் பாலுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது எலுமிச்சை. இது இந்த அக்கரை புளிப்புடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மொத்த அக்கரை புளிப்புடைய சுவையையும் இங்கே தீர்மானிக்க போகிறது இந்த எலுமிச்சை தான். 2வது 3வது எடுத்த தேங்காய் பாலை கொதிக்க வைக்கிற அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது பக்கம் இன்னொரு பக்கமாக எலுமிச்சையை அரிஞ்சு அதோடைய விதை நீக்கி அதோடைய சாரை எடுக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்துகிட்டு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இது. எலுமிச்சைங்கிறது அக்கரை புளிப்புடைய முக்கியமான ஒரு பொருள் இந்த எலுமிச்சை. நல்ல கிண்டி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ அரிசி மாவை கலக்குறாங்க. அரிசி மாவு அப்படிங்கிறது பட்டு மாவு இல்லை, அதாவது இடியப்ப மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, பட்டு மாவு அது இல்லை. இதை பருமாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரவை மாதிரி நறுநறுன்னு இருக்கும். அந்த மாவு தான் இப்போ கலக்கிறோம். சுமார் ஒரு 250 பேருக்கு அளவுக்கு நம்ம செஞ்சதுனால இது பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்குது. நமக்கு தேவை அப்படின்னா குறைஞ்ச அளவில் வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி செய்யலாம். அப்படி செய்யும்போது நிறைய யூடியூபர்ஸ், அதாவது காயல்பட்டின யூடியூபர்ஸ் அக்கரை புளிப்பு அப்படிங்கிற இந்த உணவுடைய செய்முறையை தங்களது யூடியூப்ல போட்டிருக்காங்க. நீங்க அக்கரை புளிப்பு அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். காயல்பட்டினம் அக்கரை புளிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். வீட்டில் நீங்க அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சுவையானதும் கூட, ஆரோக்கியமானதும் கூட. அதனால நீங்களும் உங்க வீடுகளில் முயற்சி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நாங்கள் மாப்பிள்ளை வீட்டார், பெண் வீட்டார் அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக நாங்கள் செய்யறது. இதை நாங்கள் சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்விலையும் இந்த உணவை வைப்போம். அதற்கப்புறம் சர்க்கரை சேர்க்கப்படுது. இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் விட்டாலும் கட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் சுவையும் போயிடும். அதனால இடைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். இது சாதாரண வேலை இல்லை. நம்ம சுடல அக்கா தலைமையில் இந்த பொதுவாக எல்லா கல்யாணங்கள்லையும் நிறைய வீடுகளில் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க தலைமையில் தான் இது செய்யப்படுது. ரொம்ப அருமையாக சுவையாக இருந்தது சாப்பிட்டதுக்கப்புறம். அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை நாங்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். இப்போ தான் கடைசி நேரத்தில் அந்த தலைப்பாலை கலக்கிறாங்க. இது நம்மளுடைய அந்த தேங்காய் பாலுடைய முழு பலனையும் நம்ம உடலுக்கு தரும். அது எல்லாமே ஒரு அறிவியல் இருக்குது. சாதாரணமாக ஒரு முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னா சாதாரண விஷயமாக இருக்காது. அது நிச்சயமாக அதில் பொருள் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில். அதுக்கப்புறம் இது ஒரு மணத்துக்காக பன்னீர் எசன்ஸ் அதையும் ஊற்றப்படுது. அவ்வளோதான், கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் முடிவுக்கு வருது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை கரெக்டாக ஆற விடணும். இந்த வெள்ளை துணியை வச்சு மூடி ஆற விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது நீர் விட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த அக்கரை புளிப்புடைய டேஸ்ட்டை தூக்கிடும். அதுக்கப்புறம் சீரில் வைக்கிறதுக்காகவும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி பாட்டில் வாங்கி அதில் நிரப்பியிருந்தோம். இந்த பாட்டிலோடு தான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 250 பேருக்கு நம்ம அதை செஞ்சிருந்தது. இது காயல்பட்டின கல்யாணங்களில் யூஸ்வலாக எல்லாருமே செய்யக்கூடியது. நீங்கள் காயல் யூடியூபர்ஸோடைய யூடியூப்பில் பார்த்து
நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாகவும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இது எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்ல திக்காக ஒரு கிறிஸ்டல் டைப்பில் சூப்பராக இருக்குதா, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, நம்ம ரசித்து சாப்பிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி பூரி மாதிரி செஞ்சு ஒரு மைதாவில் ஒரு ரொட்டி மாதிரி பூரி மாதிரி செஞ்சு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அதோடைய சுவையே வேறு. நான் தஞ்சாவூர் ஹோட்டலில் வந்து துபாயில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கிறேன் இந்த மாதிரி. ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வரல, அந்த அக்கரைப்புளி பொடிய டேஸ்ட்டு. ஆனாலும் கிட்டத்தட்ட அது போல தான் செஞ்சுருந்தாங்க. இப்படி உடச்சி இது தொட்டு சூப்பர்.